நேரங்களில் சோர்வாக இருக்கும் பொழுது நான் சமீபத்தில் கூட சொன்னேன் ஒரு பிரசங்கத்தில், நான் சோர்வாக இருக்கும்போது ஆண்டவர் இடத்துல படுக்கும்போது சொல்லுவேன், ஆண்டவரே என்னை சீக்கிரமாக 6 மணிக்கு எழுப்பிடுங்க, 6:30க்கு எழுப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது நம்பவே மாட்டீங்க, கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஆண்டவர் என்னை எழுப்பி விடுவார். சில நேரத்தில் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என்னோட மகன் சீக்கிரமாக எழும்பிடுறான், அதனால இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக என்னை எழுப்பி விடுங்கன்னு சொல்லும் பொழுது நம்பவே மாட்டீங்க, அதுக்கும் ஏர்லியாக என்னை எழுப்புவார். ஆனால் நான் என்ன தெரியுமா செஞ்சேன், அன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொன்ன, ஆண்டவரே டயர்டாக இருக்குது, ஒரு 5 நிமிஷம் தூங்குறேன்னு சொல்லி தூங்கினேன் பாருங்க, ரொம்ப லேட்டாக எழும்பினேன். நம்முடைய வாழ்க்கையில் அந்த சோர்வுக்கு ஒரு நிமிஷம் நம்ம இடம் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அது நிறைய நேரத்தை நம்ம வாழ்க்கையில் திருடி விடும். அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நிற்கும் பொழுது பாருங்க, அந்த நாளுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் பிரமிப்பான காரியங்களை செய்தார், யார் பிரமிக்க பண்ணுவார் என்று சொல்லும் பொழுது, முதலாவது விடியற்காலையில் எழும்புகிறவர்கள். இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது மார்க்கு 16ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 16:1. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலமேம் என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து. ஆமென். ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், சுகந்த வர்க்கங்களை இடும்படிக்கு அவங்க கடந்து சென்றதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சுகந்த வர்க்கங்களை இடும்படி அவர்களை வாங்கி கொண்டு சென்ற ஸ்திரீகள், பிரமிக்க பண்ணின ஸ்திரீகள். ஹல்லேலூயா. இந்த சுகந்த வர்க்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் விசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இப்படி போடப்பட்டிருக்கிறது, அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்த வான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தது. ஹல்லேலூயா. பரிசுத்த வான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தினால் நிறைந்த பொற்கலசம். ஹல்லேலூயா. தூபம் எதற்கு அடையாளமா இருக்கிறது தெரியுமா? நம்முடைய ஜெபங்களுக்கு அடையாளமா இருக்கு. பழைய பாட்டு காலத்துல ஆலயத்துல அந்த தூப வர்க்கத்தை இட்டு அது பாருங்க, அந்த நறுமணம், அந்த சுகந்த வாசனையாய் கர்த்தருடைய சமூகத்தை எட்டும். ஹல்லேலூயா. அது போல தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 141:2 நம்ம பார்க்கிறோம், அங்க தாவீது சொல்லுகிறார், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு ஆந்தி பலியாகவும் இருப்பதாக. ஹல்லேலூயா. தூபம் எதற்கு அடையாளமா இருக்கிறது தெரியுமா? அந்த சுகந்த வர்க்கம் எதற்கு அடையாளமா இருக்கிறது தெரியுமா? நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களும் விண்ணப்பங்களும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னாகமம் 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 46 நம்ம வாசிக்க போகிறோம். என்னாகமம் 16:46 மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூபவர்க்கம் இட்டு சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவிர்த்தி செய், கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். 48ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். ஆமென். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஆரோன் அந்த தூப வர்க்கத்தை அந்த கலசத்துல, தூப கலசத்துல அவர் சுகந்த வர்க்கங்களை இட்டு ஆண்டவர் சமூகத்துல இருக்கிற அந்த அக்கினியோடு அந்த செத்தவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் முன்பாக அந்த தூப வர்க்கத்தோடு நிற்கும் பொழுது என்ன நடந்தது? அந்த தூபம், ஹல்லேலூயா, ஆண்டவர் சமூகத்தை எட்டும் பொழுது அங்க வாதை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா.
ஹalleluya. நம்முடைய ஜெபங்கள் அது தூபமாக ஒரு மேகமாக அவர் சமூகத்தில் எழும்பும் பொழுது ஹalleluya, அதை ஆண்டவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அதை கேட்டு ஆச்சரியப்படத்தக்கதான அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. யார் பிரமிக்க பண்ணுவார்? சுகந்த வர்க்கங்களை இடும்படி ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடின ஸ்திரீகள். ஹalleluya. விடியற் காலத்தில் ஓடின ஸ்திரீகள் ஒரு பக்கம், சுகந்த வர்க்கங்களை இடும்படி ஓடின ஸ்திரீகள். ஹalleluya. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. ஹalleluya. கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா, என்னுடைய பெரியம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் வீட்டில் டைம் கிடைக்கும் பொழுது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் கூடி ஒரு வீட்டில் கூடி ஜெபிப்பார்களாம். ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்திரீகளாய் கூடி ஜெபிப்பாங்களாம். இன்னைக்கு பாருங்க, சமையல் வேலை முடிஞ்சதுன்னா நம்ம தூங்கலாம், சமையல் வேலை முடிஞ்சதுன்னா யூடியூபை திறந்து ஏதாவது பார்க்கலாம். அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, என்ன சமையலை செய்யறாங்க, 1008 ரெசிபிஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஆனால் செய்ய அதே சாம்பார் அதே குழம்பு தான் நம்ம செய்வோம். ஆனால் அவ்வளோ நேரம் ரெசிபியை பார்த்து பார்த்து எவ்வளோ நேரங்களை நம்ம செலவிடுகிறோம் வீணாய். நம்ம அறியாமலேயே நமக்கு நேரங்கள் போய்கொண்டே இருக்கிறது, நம்ம அறியாமலேயே. ஹalleluya. ஆனால் அது சாத்தானுடைய தந்திரம். ஹalleluya. கொஞ்ச நேரம் நம்ம ஃபோன் பார்க்கலாம், தவறில்லை, டிவி பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கென்று ஒரு ஜெப நேரத்தை நீங்கள் நியமிக்கும் பொழுது பாருங்க, அந்த ஜெப நேரம் வரும் பொழுது, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடும் பொழுது, உங்களுடைய ஜெபங்கள் ஹalleluya அது ஒரு தூபம் போல மேலே ஏறும் பொழுது பாருங்க, ஆண்டவர் அந்த ஜெபத்துல அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு ஜெப நேரங்கள் குறைந்து போயிருச்சு. ஜெப நேரங்கள்ல பிசாசு திருடி விட்டான். அநேக ஸ்திரீகள் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நான் டயர்டா இருக்கு, அதனால நான் படுத்துட்டேன். காலையிலிருந்து வேலைக்கு போய் நான் வேலை செய்து அதை செய்து இதை செய்து நான் டயர்டா படுத்துட்டேன். ஆனா பிரியமானவர்களே, அந்த கொஞ்சம் கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தை நீங்க ஆண்டவருக்கு செலவு செய்யும் பொழுது ஹalleluya, அந்த ஸ்திரீ தன்னிடத்துல இருந்த 2 காசு அவ்வளவுதான் இருந்தது அவள்கிட்ட இல்லையா? அவளுடைய பரிபூரணத்திலிருந்து அவ போடல. அவ கிட்ட பாக்கெட்ல, அவ பர்ஸ்ல இருந்ததே என்னது? 2 காசு தான். அதை போடும் பொழுது பாருங்க, அதுதான் கர்த்தருடைய பார்வையில பெரிதா இருந்தது. உங்க இடத்துல இருக்கிற அந்த கொஞ்சம் டைம், வேலைக்கு போயிட்டு வந்து சமைச்சு விட்டு பிள்ளைகளெல்லாம் தூங்க வைத்துட்டு கொஞ்சம் டைம் இருக்குல்ல, அந்த கொஞ்சம் டைமை ஆண்டவருக்கு நீங்க கொடுப்பீங்களா? ஹalleluya. அந்த அவ்வளவுதான் இருக்கு ஆண்டவரே நான் தூங்குறேன் இல்ல, அந்த கொஞ்சம் டைம்ல ஆண்டவரே நான் உமக்காக நான் இருக்க போகிறேன். ஹalleluya. உம்முடைய சமூகத்துல நான் செலவிட போகிறேன். எத்தனை பேர் ஒரு முடிவோடு இன்னைக்கு கடந்து போக போறீங்க? ஆண்டவரே, என்னுடைய நேரத்துல, ஆண்டவரே எனக்கு இருக்கிற நேரத்துல நான் ஆண்டவரோடு செலவிடணும். ஹalleluya. நம்ம டிராவல் டைம்ல தேவையில்லாத வீடியோஸ் பார்க்கறத விட்டுட்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கலாமே. ஹalleluya. உங்கள் இருதயத்தில், உங்கள் ஆவியில் நீங்கள் ஆண்டவரோடு உறவாடி கொண்டே இருக்கலாமே. நீங்கள் பஸ்ஸில் போவீங்க என்று சொன்னால் நீங்கள் பார்க்கும் பொழுது எத்தனை வயதானவர்கள் கஷ்டப்பட்டு பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்க தெரியுமா? எத்தனை வயதானவர்கள் சைக்கிளை மிதித்து கொண்டு போய் கொண்டு இருப்பாங்க. அவர்களுக்கு ஜெபிக்கலாமே. ஹalleluya. எவ்வளோ சின்ன சின்ன வயதுள்ள பிள்ளைகள்லாம் ரோட்டில் பார்க்கும் பொழுது ரோட்டில் உட்கார்ந்து வியாபாரம் செய்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாமே. ஹalleluya. ஹalleluya. அந்தி சந்தி மத்தியான வேளையில ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஹalleluya. தானியேல் பாருங்க, அவர் ராஜாவுடைய போஜனத்திலும் அவர் தீட்டுப்பட மாட்டேன். சூழ்நிலைகள் நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவரே நமக்கு பிரியமா இருப்பேன். சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறினாலும் ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன். ஹalleluya. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது அவர் அற்புதங்களை செய்வார். ஹalleluya. மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது யார் பிரமிக்க பண்ணுவார்கள் என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 28:8. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஹalleluya. சீக்கிரமாய் புறப்பட்டு
சீஷர்களுக்கு ஒன்றில் நம்ம பார்க்கிறோம், அவள் ஓடி சீஷர்களுக்கு அறிவித்தாள். ஹalleluya. மூன்றாவதாக யார் பிரமிக்க பண்ண முடியும் தெரியுமா? ஓடுகிறவர்கள். ஹalleluya. உட்கார்ந்திருக்கிறவர்கள் அல்ல, நடந்து போகிறவர்கள் அல்ல, ஓடுகிறவர்கள். ஹalleluya. வாய்களை திறந்து நம்ம சத்தமா சொல்லலாமா? ஓடுகிறவர்கள். அவ்வளவுதான் சத்தமா. ஓடுகிறவர்கள் பிரமிக்க பண்ணுவார்கள். ஹalleluya. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் உண்டு. ஹalleluya. என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டீர்கள்னா, எனக்கு ஒரு மனைவியாக ஒரு ஓட்டம், மகளாக ஓட்டம், தாயாக ஓட்டம், மருமகளாக ஓட்டம், ஊழியத்தில் எனக்கு ஒரு ஓட்டம், உங்களுக்கு வேலை ஸ்தலத்துல ஓட்டம், உங்கள் வீட்டில் ஒரு ஓட்டம், எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கு. ஒவ்வொரு ரேஸ் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அந்த இடத்துல நம்ம எப்படி செயல்படுகிறோம், எப்படி ஓடுகிறோம் என்பதுதான் நம்ம முக்கியம். ஹalleluya. அவங்களுக்கு நல்ல வேலை இருக்கு, அவங்க நல்லா ஓடலாம். எனக்கு சாதாரண வேலை, நான் என்னத்தை ஓடுறது, அப்படி அல்ல. ஹalleluya. ஆண்டவர் எங்க நமக்கு நியமித்திருக்கிறாரோ நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஹalleluya. 2 தீமோத்தேயு 4:7 பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. 1 கொரிந்தியருக்கு திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 9:24 நீங்க திறந்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹalleluya. நம்ம எல்லாருக்கும் ரன்னிங் ரேஸ் தெரியும் இல்லையா? எல்லாரும் ஓடுவாங்க. எவ்வளவு பேர் ஓடுவாங்க, எல்லாருக்கும் பிரைஸ் கிடைக்குதா? இல்ல. ஹalleluya. ஒரே ஒரு நபருக்கு மாத்திரம்தான் அந்த பிரைஸ் கிடைக்கும் இல்லையா? அந்த வின்னிங் பிரைஸ். இன்றைக்கு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஹalleluya. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய். ஏனோ தானோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப காம்ப்ரமைஸ்டா மாறிட்டோம். ஏனோ தானோ என்று கோ வித் தி ஃப்ளோ. இல்ல நான் ஓடி முடிக்கணும். ஹalleluya. எனக்கு கொடுத்த அந்த பிள்ளைகளை, அவங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவருக்கு நேராய் திருப்பணும். ஹalleluya. அப்படிப்பட்ட வைராக்கியங்கள் எல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லை. நான் நிச்சயமாக ஆலயத்துக்கு போகணும், நிச்சயமாக நான் வேதத்தை வாசித்து முடிக்கணும், நான் நிச்சயமாக என்னுடைய ஜெப நேரத்தை இன்றைக்கு நான் கண்டிப்பா ஆண்டவரிடத்துல செலவிடணும் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸே இல்லாத அளவுக்கு நிறைய மயக்கங்கள், நிறைய சோர்வுகள் நம்ம ஓட்டத்துல வந்து விட்டது. இல்லை என்று சொல்லவே முடியாது. இந்த போன் மூலமாக, டிவி மூலமாக இன்னும் நிறைய போராட்டங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து பாருங்க. அந்த ஃபோக்கஸை இழக்க வைத்து விட்டான் சாத்தான். ஹalleluya. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஹalleluya. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும் என்றால் 2 காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று ஃபோக்கஸ், அந்த கோலுக்கு நேரா நம்ம அந்த பார்வை, நம்மளுடைய நோக்கம் எல்லாம் அந்த கோல் இருக்கணும். 2வது நம்முடைய வேகம். ஹalleluya. நம்முடைய வேகம் ரொம்ப முக்கியம். ஸ்லோவா நான் இப்படி வேணா போய் நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தா நமக்கு பிரைஸ் கிடைக்குமா? கிடைக்காது. வேகமாய் ஓடணும். எலியா ஆகாபுக்கு முன்பாக ஓடினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. ஆனா 19வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவர் சோர்ந்து போய் படுத்து விட்டார். அவர் நடக்க கூட இல்லை, அவர் படுத்து விட்டார். உட்கார கூட இல்லை, அவர் படுத்து விட்டார். இன்னைக்கு நிறைய சகோதரிகள் படுத்து இருக்கிறோம். வீட்டுல படுத்து தூங்கி என்னத்தை கண்டோம் என்று நமக்கு தெரியல. ஆனா பிசாசானவன் நம்மை படுக்க வைத்திருக்கிறான். ஓடவே விடல, ஓட்டத்தை ஓடவே விடல. இன்றைக்கு நம்ம ஓடுகிறவர்களாய் நம்ம எழும்பணும். ஹalleluya. இந்த ஓட்டத்தை பற்றி நான் குறிப்பாக இன்றைக்கு பேச விரும்புகிறேன். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளும் பொழுது, ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவள் ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினாள். ஹalleluya. அந்த தீனாளுடைய ஓட்டத்தை பாருங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க? நான் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போகிறேன். அது தவறான ஒரு நோக்கமா?
தேசத்து பெண்களை பார்க்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலையா, நம்முடைய சகோதரிகளை பார்க்கலையா, தவறான நோக்கம் கிடையாது. ஆனா பாருங்க, அந்த பாதுகாப்பின் எல்லையை தாண்டி அவங்க போகும் பொழுது, அந்த பெற்றோர் தகப்பனுடைய அந்த கட்டுப்பாட்டை விட்டு மீறி அந்த எல்லையை தாண்டி போகும்போது பாருங்களேன், பிசாசு அவங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட்டான். ஹல்லேலூயா. தேசத்து பெண்களை தான் பார்க்க போகிறேன். இது தவறா? இது தவறில்லையே. ஆனால் பிரியமான ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம போகிறோமா? ஏவாள் பாருங்க, கணவரோடு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு சர்ப்பமும் உள்ள நுழையவே முடியல. ஆனா கணவர் இல்லாம கொஞ்சம் தள்ளி போன உடனே என்ன வருகிறது? சர்ப்பம் வருகிறது, தொடர்ந்து சாபமும் வருகிறது. பிரியமானவர்களே, அதே போல இளைய குமாரனை குறித்து நம்ம பார்க்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அவன் தன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போனா, அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டத்துல ஆண்டவரை விட்டு தூரம் போக போக பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத குறைகளும் கரைகளும் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. குறைவுபட தொடங்கினான். ஆனா அதே சமயத்துல யோசேப்புடைய ஓட்டம் எப்படி ஆயிருந்தது? யோசேப்புடைய ஓட்டம் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் 12ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா? 34:12 வசனம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். ஹல்லேலூயா. அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் நம்ம எப்படி வேணா போகலாம், எப்படி வேணா வாழலாம், நம்ம இஷ்டப்படி தேசத்து பெண்களுக்கு நம்ம பார்க்க போகலாம், அந்த இஷ்டத்துக்கு என்னுடைய அந்த கார்டனை சுத்தி பார்க்க போகிறேன், இஷ்டத்துக்கு நான் தூர தேசத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன். இல்ல பிரியமானவர்களே, அவனோ தன் வஸ்திரத்தை விட்டு வெளியே ஓடி போனான். ஒரு கரைப்படாத ஒரு ஓட்டம். சிம்சோனுடைய ஓட்டம் பார்க்கும் பொழுது தன்னுடைய மனம் போன போக்கில் ஓடின ஒரு வாலிபன். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாலிபர்கள் தான் இப்படி இருக்கிறாங்களா? இல்ல, திருமணமானவர்களுக்கு கூட யார்கிட்ட வேணா பேசலாம், எப்படி வேணா நடந்து கொள்ளலாம், யாரும் எதுவும் சொல்ல போறதில்லை. இல்ல பிரியமானவர்களே, நம்முடைய ஓட்டத்துல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம ஓடும் பொழுது, ஹல்லேலூயா, அதை பெற்றுக்கொள்வோம். எதை பெற்றுக்கொள்வோம்? ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பரிசை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, சொல்லுங்க, பிதாவுடைய சந்தோஷத்துல நீ பிரவேசி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஓட்டத்துல நம்ம ஓடும் பொழுது நமக்கு அப்ரிசியேஷன் இல்லாம இருக்கலாம். ஓட்டத்துல நம்ம கரெக்டா ஓடும் பொழுது நமக்கு அதுக்கு ரெகக்னைசேஷன் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு காம்ப்ரமைஸே பண்ணல. நான் என்ன வேணா பண்ணலாம், யாரும் பார்க்கல, அவங்க தானே கூப்பிடுறாங்க, அப்படி இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் ஒரு கரைப்படாத ஓட்டமா இருக்கு. என்ன வேணா செய்யலாம், எங்க வேணா போகலாம், எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணலாம். இல்ல பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கரைப்படாத ஒரு ஓட்டத்தை ஓட இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நான் வாலிபன் இல்லை, நான் போய் ஓட போறேன், யார்கிட்ட பேச போறேன்? ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சு பாருங்க, நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்துகிற பேச்சுகள் நம்ம வாயிலிருந்து வருகிறதா? நம்முடைய குணங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்துகிறதா இருக்கிறதா? ஹல்லேலூயா. பிசாசு நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்த அனுதினமும் அவன் எத்தனித்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது கோபப்படுகிற சூழ்நிலை வருந்தாலும், ஹல்லேலூயா, சமீபத்தில் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அது ஒரு சீக்ரெட் மேஜிக் வேர்டா கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். என்ன தெரியுமா? கோபமான சூழ்நிலைகள் வரும்போது, எரிச்சலாய் ஏதாவது திரும்ப பேசிடணும்னு சொல்லி சூழ்நிலைகள் எல்லாருக்கும் வரும், அப்படித்தானே? யாருக்குமே வராதா? சாந்த குணம் உள்ளவர்களா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் வரும் தானே? கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வரும். ஆனா வரும் பொழுது இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே சொல்லுங்களேன், வாய் திறந்து. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே நீங்க சொல்லி பாருங்களேன். அடுத்த 5 நிமிஷத்துல நீங்க உலகம் தரக்கூடாத சமாதானம் நம்மளுடைய இருதயங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. அந்த இட்ஸ் ஓகேன்னு சொல்லாம எந்த வார்த்தை நீங்க பேசினாலும் பாருங்க, அடுத்த 5 நாட்களுக்கு வீட்டுல சமாதானமே இருக்காது. ஹல்லேலூயா. ஆனா அந்த இட்ஸ் ஓகேன்றது நிச்சயமாக அது ஒரு மேஜிக் வேர்டு. பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு
சொல்லி நீங்க சகித்து கொள்ளும் பொழுது பாருங்க, உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்துல கரையில்லாம ஹalleluya காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். ஹalleluya. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் இச்சையடக்கத்தோடே ஓட வேண்டும். ஹalleluya. மனம் போன போக்குல ஓடுனா என்ன ஆகும்? நம்மளால பரிசை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய ஓட்டத்துல முதலாவது ஒரு கரைப்படாத ஒரு ஓட்டம். ஹalleluya. ஹalleluya. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிச்சிரலாம். ஆண்டவரே, என்னுடைய ஓட்டத்துல, என்னுடைய பேச்சுல நிறைய கரைகள், நிறைய குறைகள், நிறைய குற்றங்கள் இருந்தது. உண்மைதான் ஆண்டவரே. இன்றைக்கோ ஆண்டவரே, என்னுடைய ஓட்டத்துல ஒரு கரைபடாத ஒரு ஓட்டமாய் நீர் ஆண்டவரே என்னை குறித்து மகிழத்தக்கதாய். ஹalleluya. என் மகள் பொறுமையா இருக்கிறாளே, என் மகள் சகித்து கொண்டு இருக்கிறாளே என்று சொல்லத்தக்கதாய் என்னுடைய ஓட்டத்துல, என்னுடைய வாயின் வார்த்தைகள்ல வேகத்தை குறைத்து கொள்ள ஹalleluya ஓடணும். ஆனா பொறுமையோடு ஓட. ஹalleluya. பொறுமையோடு நாங்கள் ஓட எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. இன்னொரு நபருடைய ஓட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை இங்க பாருங்களேன். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி எப்படியானாலும் கூஷியின் பிறகாலை நானும் ஓடட்டுமே, எப்படியானாலும் கூஷியின் பிறகாலை நானும் ஓடட்டுமே என்று திரும்பி கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றார். ஆமென். ஹalleluya. யோவாப் அகிமாஸை பார்த்து சொல்லுகிறார், மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன? ஹalleluya. சொல்லும்படி நல்ல செய்தி இல்ல. ராஜாவுக்கு தன்னுடைய மகன் இறந்த செய்தி அது துக்கத்தை வருவிக்கிற ஒரு செய்தி. ஆனா அந்த செய்தி நான் கொண்டு போய் சொல்ல போறேன்னு சொல்லும் பொழுது யோவாப் தடுக்கிறார், அகிமாஸை தடுக்கிறார். நீ சொல்வதற்கு நல்ல செய்தி இல்லையே, நீ ஏன் ஓடுகிறாய்? ஹalleluya. சொல்லும்படி நமக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நம்ம போன் எடுத்து டயல் பண்ணுகிறது என்ன? ஹalleluya. சொல்லும்படிக்கு நமக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நம்ம வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணுகிறது என்ன? ஹalleluya. இன்றைக்கு ஊழியர்களை குறித்து நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுகிறது என்ன? ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சொல்லும்படி நல்ல செய்தி இல்லையா? நம் வாயை அடைத்து கொண்டு அமைதியாய் உட்கார கடவோம். ஹalleluya. நீதிமொழிகள் 31ல நம்ம பார்க்கிறோம். 26ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. குணசாலியான ஸ்திரியை குறித்து இப்படியாக சொல்லுகிறாங்க, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஹalleluya. வாயை திறந்தாலே சில பேர் அப்படிங்கிறாங்க. அப்படின்றதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல. பாருங்க, வாயை திறந்தாலே அந்த ஸ்திரீயோட வாயில என்ன வார்த்தைகள் வருகிறதா? ஞானமுள்ள வார்த்தைகள் வருகிறதா. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவ வாயை திறந்தாலே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் நமக்கு வேண்டாம். ஹalleluya. வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். அப்போ ஞானம் இல்லாத வார்த்தைகள், குறை சொல்லுகிற வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஹalleluya. அப்படிப்பட்ட வார்த்தைகள் வாய் வரைக்கும் வந்தா கூட வாயை திறக்காதீங்க. ஹalleluya. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓடுகிறது என்ன? ஹalleluya. அந்த வசனத்துல இன்னொரு காரியம் என்னை மிகவும் அதிகமாய் தொட்டது என்ன தெரியுமா? தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. டீச்சிங் ஆஃப் கைண்ட்னஸ். இன்னைக்கு அநேக பேர் போதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்கல, அதனாலதான் நீ உபவாசிக்கல, அதனாலதான் நீ சபைக்கு வரல, அதனாலதான் சொல்லி அவங்க கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் அநேக ஸ்திரீகள் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். தயையுள்ள போதகம். கவலைப்படாதீங்க, நீங்க சபைக்கு வாங்க. கவலைப்படாதீங்க, நம்ம ஜெபிக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹalleluya. நீங்க அப்படி பேசுனீங்களே, உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது நீங்க தவறு செய்திருக்கிறீங்களா பாருங்க, யோசித்து பாருங்க, ஜெபிங்க.
அப்படிப்பட்ட வார்த்தைகள் வேண்டாம். ஹalleluya. சில நேரத்தில் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். ஆனால் சில நேரத்தில் நம்ம தயையுள்ள போதகம் நம் வாயில் இருக்க வேண்டும். ஹalleluya. காலேபும் யோசுவாவும் விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க. மற்ற எல்லாரும் ஐயோ அழிந்து போயிடும், ஐயோ அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் என்று சொல்லி புலம்பினார்கள். காலேபும் யோசுவா மாத்திரம் கர்த்தர் நமக்கு இந்த நல்ல தேசத்தை தருவார் என்று சொன்னாங்க. அதே போல காலேபின் சந்ததி மாத்திரம் அந்த நல்ல தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ஹalleluya. உபாகமத்தில் நம்ம பார்க்கிறோம் அந்த தேசத்தை காலேபின் சந்ததியார் மாத்திரம் சுதந்திரித்து கொண்டாங்க. ஏன் தெரியுமா? மற்றவர்கள் எல்லாரும் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியாது. ஹalleluya, ஹalleluya. மேவி போசேத்துடைய தாதி ஓடினார்கள். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது மேவி போசேத்துடைய தாதி ஓடுகிறாள். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்து கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடுகிற போது அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். ஹalleluya. அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். தாதி செய்தது நல்ல காரியமா நல்ல தீங்கா? நல்ல காரியம் தான் செஞ்சாங்க. அந்த மகனை காப்பாற்றணும் என்று ஓடுனாங்க. அநேகர் நல்ல காரியம் செய்றேன்னு சொல்லி ஓடுவாங்க. நான் சுவிசேஷத்தை சொல்றேன் ஜெபிக்கிறேன்னு ஓடுவாங்க. ஆனா அங்கங்க ஒரு வார்த்தையை போட்டுட்டு வந்துருவாங்க இல்லையா? அப்படி எப்படி சொல்லிட்டு வந்துருவாங்க. நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு வார்த்தை தான் பாருங்க, அந்த வார்த்தை இருதயத்தை எவ்வளோ பாதிக்கும். எசபெலின் ஒரு வார்த்தை எலியாவை முடக்கினது. இங்க பாருங்க, அந்த தாதி அவளை கீழே விட்டதுனால அவன் வாழ்நாள் முழுவதும் முடவனாய் மாறிவிட்டான். இன்றைக்கு மற்றவர்களை நம்ம முடக்கிற கூடாது நம்முடைய வார்த்தையினால. ஹalleluya. மற்றவர்களை தூண்டி எழுப்புகிற வார்த்தைகள் நம்ம நாவிலிருந்து புறப்படணும். ஹalleluya. நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓடுகிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். இனிமேல் நாவிலால நம்ம எந்த ஒரு தீமையா உண்மையாகவே இருந்தாலும், அது உண்மையான செய்தியா இருந்தாலும், இது நல்ல செய்தியா, இது தீமையான செய்தியா, மற்றவர்களை கீழே தள்ளுகிற செய்தியா, அது நான் சொல்லக்கூடாது. ஹalleluya. அது எப்படியானாலும் தெரிந்து கொள்ளட்டும். ஆனா நான் ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. பெண்களாகிய நாம் இந்த காரியத்துல ஒரு தீர்மானம் எடுத்து ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நல்ல செய்தி இல்லாத இருக்கையில் நான் ஓட மாட்டேன். ஹalleluya. அவங்க வீட்டுல என்னாச்சு தெரியுமா? இந்த காரியம் என்னாச்சு தெரியுமா? அந்த வீட்டுல இப்படியானது தெரியுமா? அந்த பிள்ளை என்னாச்சு தெரியுமா? வேண்டாம். ஹalleluya. என் வாயை ஞானம் விளங்க நான் திறக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னையும் ஒரு குணசாலியான ஸ்திரீயாய் மாற்றுவீராக. உம்முடைய நாமத்துல கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹalleluya. ஆமென். மற்றொரு ஓட்டம் என்ன என்று பார்க்கும்பொழுது, முதலாவது நம்ம பார்த்தோம் கரைபடாத ஒரு ஓட்டம். இரண்டாவது நல்ல செய்தி இல்லாத இருக்கையில் நம்ம ஓடக்கூடாது என்று பார்த்தோம். மூன்றாவதாக கடைசியாக ஒரு ஓட்டம். யோவான் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 4:28. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி. ஹalleluya. அந்த ஸ்திரீ யார்? அந்த ஸ்திரீ சமாரியா ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய். ஹalleluya. அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்று சொன்னாள். ஹalleluya. இது என்ன ஓட்டம் தெரியுமா? இயேசுவை கிறிஸ்துவை சுமந்து கொண்டு ஓடுகிற ஓட்டம். ஹalleluya. இயேசுவை சுமந்து கொண்டு ஓடுகிற ஓட்டம். ஹalleluya. அந்த சமாரியா ஸ்திரீ போய் சொன்ன உடனே மக்கள் எல்லாம் எப்படி பேசியிருப்பாங்க நீங்க யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நீ என்ன எங்களுக்கு சொல்ற, நீ என்ன எங்களுக்கு சொல்ற அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா அட்லீஸ்ட் இருதயத்திலையாவது நினைத்திருப்பாங்க. ஹalleluya. ஆனா அந்த ஸ்திரீ அதை பற்றி எல்லாம் கவலைப்படல. ஹalleluya. நான் இயேசுவை பற்றி சொல்ல போகிறேன். ஹalleluya. நான் இயேசுவை சுமந்து கொண்டு ஓட போகிறேன். ஹalleluya. ஹalleluya. அந்த அடிமை பெண் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், நாகமா
நாகமான் வீட்டில் இருந்த அடிமை பெண். ஹல்லேலூயா. அந்த அடிமை பெண் என்ன செய்கிறாள்? தன்னுடைய நாச்சியார் இடத்துல போய் சொல்லுகிறாள், நாகமான் ஐயாவுக்கு அந்த இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசிக்கின் இடத்துல போனா நிச்சயம் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனுக்கு நேராய் அவனுடைய தலைவரை, அவங்க அந்த நாகமானை நடத்துகிறாள். ஹல்லேலூயா. யார் நடத்துகிறாள்? அடிமை பெண். ஹல்லேலூயா. அடிமை பெண். நியாயாதிபதியா இருந்த ஸ்திரீ கிடையாது. ஹல்லேலூயா. ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த ஸ்திரீ கிடையாது. அதிக பணம் சம்பாதிக்கிற ஹல்லேலூயா ஸ்திரீ கிடையாது. அவள் ஒரு அடிமை பெண். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், அந்த அடிமை பெண்ணுக்கு வாழ்க்கையில் என்ன நன்மை இருந்திருக்கும்? நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன் என்று அவள் ஓடுகிறாள். ஹல்லேலூயா. அவள் ஒரு அடிமை. இன்றைக்கு யார் இங்க அடிமையா உட்கார்ந்து இருக்கிறோம்? ஒருத்தரும் நம்ம அடிமை இல்லை. ஆண்டவர் நமக்கு வீட்டை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், சௌகரியமான ஒரு குடும்ப நிலை சூழ்நிலை வீட்டில் எல்லாம் கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? ஆண்டவர் இதை மாத்திரம் செய்தா நான் சாட்சி சொல்லுவேன், ஆண்டவர் இந்த காரியத்துல மாற்றம் எனக்கு அற்புதத்தை செஞ்சா நான் ஆண்டவரை பற்றி சொல்வேன். அப்படி அல்ல. அந்த அடிமை பெண் கையில என்ன இருந்திருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. என்ன சந்தோஷம் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. என்ன மகிழ்ச்சி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஒன்றும் இல்லாமையில் நான் கர்த்தருக்காக ஓடுவேன். ஹல்லேலூயா. 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 சமாரியா ஸ்திரீ ஓடினாள். ஹல்லேலூயா. சந்தோஷமா அவள் வாழ்க்கை இருந்ததா? இல்ல. எல்லாரும் பார்த்து பெருமைப்படுகிற அளவுக்கு இருந்ததா? இல்லவே இல்லை. ஆனாலும் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா அவங்க ஓடினாங்க? நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிறவர். நமக்கு எல்லாருக்கும் வசனம் நல்லா தெரியும் இல்லையா? ஆனால் நம்ம செய்யவே மாட்டோம் அதன்படி. ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் வசனங்களை கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு முறை என்னிடத்துல ஒரு போதகருடைய மகள் என்னிடத்துல கேட்குறாங்க, உங்கள் மகனுக்கு என்ன பேர் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன், பெனாயா கிறிஸ் என்று வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன பேர்? பெனாயா அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போல்லாம் வாயில நுழையாத பேராக வைக்கிறாங்க, புது புது பேராக வைக்கிறாங்கன்னும் பொழுது நிச்சயமாகவே ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா பெனாயா என்றது வேதத்தில் உள்ள பேர் தானே, அது கூட தெரியாமல் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, சபைக்கு வருகிறவர்கள் இருக்கிறாங்க என்ற போது ஆச்சரியமா இருக்கிறது. பிரியமானவர்கள், இங்க பாருங்க, ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில ஈவன் வீண் பேச்சாய் கூட எண்ணி இருப்பாங்க அந்த சமாரியா ஸ்திரீயுடைய பேச்சு இல்லையா? அன்றைக்கு ஸ்திரீகள் ஆண்டவரை பற்றி, ஆண்டவர் அங்க இல்லைன்னு சொல்லி ஓடும் பொழுது கூட அங்க வசனம் சொல்லுகிறது. அங்க பார்க்கிறோம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அங்க பார்க்கிறோம், இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவே இல்லையா சொல்றது ஏதோ சொல்லிட்டு போறாங்க. நம்ம கூட சில நேரம் சொல்லும் பொழுது ஒருவேளை மக்கள் அங்கீகரிக்காவிட்டாலும் நாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடிமை பெண் யோசித்திருப்பாங்களா? நான் சொன்னா ஐயா கேட்பாரா? நான் சொன்னா அவங்க போவாங்களா? என் சொல்லுக்கு அங்க மரியாதை இருந்திருக்குமான்னு யோசித்திருப்பாங்க. ஆனா அதெல்லாம் பார்க்கல, அதெல்லாம் பொருட்படுத்தல. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? நான் போய் சொல்லுவேன். நான் செய்ய வேண்டியது என்ன? சொல்ல வேண்டியது. ஹல்லேலூயா. வாயில திறந்து சொல்லலாமா? நாம் செய்ய வேண்டியது என்ன? சொல்ல வேண்டியது. ஹல்லேலூயா. ஆனா அநேக நேரங்கள்ல சாத்தான் நம்ம சொல்லவே விட மாட்டான், எழுந்து ஓடவே விட மாட்டான். அன்றைக்கு அந்த ஸ்திரீ ஓடினதற்கு மற்றொரு காரணம் என்ன தெரியுமா? அந்த சமாரியா ஸ்திரீ ஓடும் பொழுது அவள் என்ன செய்தாள் தெரியுமா? தன் குடத்தை வைத்து விட்டு ஓடினாள். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த ஸ்திரீக்கு எப்பொழுதுமே தண்ணி பிடிக்கணும், குடத்தை நிரப்பணும், தண்ணி பிடிச்சி சேர்த்து வைக்கணும், இதே தான் நோக்கமா இருந்திருக்கும் இல்லையா? யாரும் வரதுக்கு முன்னாடி நான் போயிடணும், டக் டக்குன்னு எடுத்துட்டு வந்துடணும், இதை செஞ்சு முடிச்சிடணும். எப்போ பார்த்தாலும் அந்த குடம் தண்ணீர், என்னுடைய காரியங்கள், வீட்டு வேலை, பிள்ளைகள், இந்த காரியம் அந்த காரியம்னு சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிற வரைக்கும், அந்த குடத்தை கீழே வைக்கிற வரைக்கும் அவளால் ஓட முடியாது. ஆனா அந்த பாரத்தை அவள் ஆண்டவர் பாதத்துல வைத்து விட்டு அவள் ஓடுகிறாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை ஓட விடாமல் இருக்கிற சில பாரங்கள், சில காரியங்கள் உங்களை அழுத்தி
உங்களை பாரமாக்கி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வைத்து விட்டு நம்ம ஓட போகிறோம். ஹல்லேலூயா. ஹாட் ஏர் பலூன் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த பலூன் மேலே உட்கார்ந்து போவாங்க இல்லையா, அதில் நிறைய மணல் மூட்டைகளை வைத்து கொண்டு இருப்பாங்களாம். அவங்க மேலே போகணும் அப்படின்னு என்றால் அந்த மணல் மூட்டைகளை கீழே ஒன்றுன்னா அவங்க ட்ராப் பண்ணும் பொழுது பாருங்க, அது இன்னும் லைட் ஆக ஆக லேசாக ஆக அது மேலே போய்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய மணல் மூட்டைகள், நிறைய கவலைகள், நிறைய பாரங்கள். ஹல்லேலூயா. எந்த பொறுப்புகளையும் தூக்கி வீசிட்டு நீங்க ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்முடைய நடவடிக்கைகள் நம்முடைய வார்த்தைகளை காட்டிலும் அதிக ஜாஸ்தியா பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய பேச்சில், நம்முடைய நடவடிக்கைகள்லயே நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லலாமே. ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் வேதத்தை வாசிக்கிறாங்களா, இவங்கெல்லாம் சபைக்கு போகிறாங்களா என்று சொல்லி ஆண்டவருக்கு நாமத்துக்கு இகழ்ச்சி ஊட்டுகிற நடவடிக்கைகளை நம்ம நிறுத்தி விட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்ம ஆண்டவருக்காக எழும்புவேன் நீங்க சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரியை நான் மீட் பண்ண நேரிட்டது. அவங்க பேர் செலின். அவங்களுக்கு வயது 70. அவங்களுக்கு 70 வயது ஆகிறது. கடந்த அந்த கொரோனா டைமில் எங்களுடைய ஊழியங்களில் தொடர்ந்து இணைந்து ஜெபித்து வருவாங்களாம். இரவு ஜெபங்களில், அம்மா நடத்துகிற ஜூமில். அப்போது அவங்களுக்கு இருதயத்தில் பயங்கரமான பாரம். நானும் எழும்பணும். எந்த வயதில் தெரியுமா? 67 வயதில். ஹல்லேலூயா. 67 வயதில் அவங்களுக்குள்ள ஒரு பாரம் பாருங்க. என்னை அழைத்திருந்தாங்க. அவங்க நடத்துகிற கூட்டத்தில் மாதத்துக்கு ஒரு முறை அவங்க கூடி ஜெபிப்பாங்களாம். அவங்களோட ஊழியம் என்ன தெரியுமா? போன்ல கான்ஃபரன்ஸ் மூலமாக அவங்க டெய்லி ஜெபிப்பாங்களாம். அதிகாலையில் ஜெபிப்பாங்களாம், இரவு நேரத்தில் ஜெபிப்பாங்களாம். அது மட்டும் இல்ல, வாட்ஸ்அப்ல கேள்வி பதில். இவங்க டெய்லி ஒரு குவெஸ்டின், வேதத்திலிருந்து ஒரு கேள்வி அனுப்பி அந்த சகோதரிகள், அந்த குரூப்ல இருக்கிற சகோதரிகள் அவங்களுக்கு பதில் அனுப்புவாங்களாம். பாருங்க, 10 பேராய் ஆரம்பித்தது இன்றைக்கு நூற்றுக்கணக்கான சகோதரிகள் அந்த தொடர்புல இணைந்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் ஆச்சரியம் மூட்டுகிறது என்ன தெரியுமா? 10 பேராய் பிரித்து, அந்த 10 பேர்களுக்கு ஒரு சகோதரி என்று அவங்க பிரித்து அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்து, அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்து, நீங்க ஜெபம் நடத்துங்க, அந்த 10 பேருக்கு நீங்க உத்தரவாதம், அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை கஷ்டம்னா நீங்க ஜெபிக்க வைங்கன்னு சொல்லி அவங்க லீடர்ஸையும் எழுப்பி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எந்த வயதுல? 70 வயதுல. ஹல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்தது. எவ்வளோ வயதுல ஒரு மினிஸ்ட்ரி பேக்கப் கிடையாது, அவங்களுடைய ஃபேமிலியில், அவங்க மினிஸ்ட்ரியில் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனாலும் எழுந்து ஹல்லேலூயா அவங்க ஓடுகிறார்கள். ஹல்லேலூயா. என்னுடைய தாயாருடைய சாட்சி உங்க எல்லாருக்கும் தெரியும். உடல்ல எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் நான் கர்த்தருக்காக ஓடுவேன் என்று ஓடினார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு வயது ஒரு பொருட்டல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் சின்ன வயசு, நான் என்ன சொன்னா யாரும் நம்புவாங்க? ஹல்லேலூயா. நான் பேசினா கூட ஒரு சாரார், இவ என்ன பேசுறது, இவ சின்ன பொண்ணு என்ன பேசுறது என்று சொல்லி பேசுவாங்க. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் ஒன்றுதான், என் தாயாருக்குள்ள இருந்த ஆவியானவரும் ஒன்றுதான். ஹல்லேலூயா. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பேசுகிறவர்கள் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் பொழுது என்ன சொன்னாங்களாம்? இவனா நம்மை ஆள போகிறான், இவனா நம்மளை ரட்சிக்க போகிறான்னு சொல்லும் பொழுது சவுலை குறித்து அங்க பார்க்கிறோம், சவுல் காது கேளாதவன் போல் இருந்தான். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் நம்ம ஓடும் பொழுது சில வார்த்தைகள் வந்தாலும் அதை பற்றி நம்ம கேர் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் கூட ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, நான் சிறிய வயது, எனக்கு ஊழிய அனுபவங்கள் கிடையாது, வயதும் கிடையாது, நான் எப்படி ஊழியத்தை செய்வேன்? நான் அந்த ஊழியத்தில் நான் நிற்க முடியும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ போய் நில்லு. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மெசேஜையும் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆச்சரியமா இருக்கும், ஆண்டவரே இப்படி வார்த்தைகளை கொடுக்கிறீரே. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன், ஆண்டவரே நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. கிதியோன் கூட நிறைய டவுட்ஸ், ஆண்டவரே நான் சிறியவன், நான் அப்படி இப்படி, என் குடும்பம் இப்படி. ஆண்டவர் சொன்னாரு, நீ போ. ஹல்லேலூயா. அவன் சென்றான்.
சென்றான். செல்லும் பொழுது ஆண்டவர் எல்லா பிளானையும் என்ன பண்ணணும், எல்லா ஸ்ட்ராட்டஜி, நீ அப்படி செய் அப்படி செய் என்று எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு நடத்தினார். இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுமா? நான் நிற்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே நான் சொல்லுவேன். ஹalleluya. வாய்களை திறந்து சொல்லலனாலும் நம்முடைய நடவடிக்கைகள்ல ஆண்டவரை பற்றி சொல்லுகிற ஒரு ஓட்டம் நமக்கு இருக்குமானால், ஹalleluya ஹalleluya. 1 பேதுரு 2:9 நம்ம பார்க்கிறோம், அந்த காலத்தில் இருக்கிற உங்களை ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு எதற்காக அழைத்தார் தெரியுமா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம கடைசியில் ராஜாக்கள், நான் ஆசாரியன், நான் அப்படி, நான் ராஜா விட்டு பிள்ளை. யார் ராஜா விட்டு பிள்ளை? யார் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்கள். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறார், எனக்காக நீ நிற்பியா? ஹalleluya. எனக்காக நீ ஓடுவியா? உன் ஓட்டத்துல நீ எனக்காக நீ ஓடுவியா என்று ஒரு வார்த்தை கேட்கிறார். அப்படியே கண்களை மூடி, நான் ஓடுகிறேன் ஆண்டவரே, உமக்காக நான் எழும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்றவங்க மாத்திரம் அவர் சமூகத்துல எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி, நான் உமக்காக நான் நிற்க போகிறேன், உமக்காக நான் ஓட போகிறேன். உம்மை சுமந்து சென்று ஓடின சமாரியா ஸ்திரீ போல, ஒரு அடிமை பெண்ணை போல எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குமோ, ஹalleluya, நான் உம்மை பற்றி சொல்லுவேன். ஹalleluya. நீங்க நிக்கிறேன்னு சொன்னா போதும், எல்லா வழி வாசல்களையும், யாரிடத்துல பேசணும், எப்படி பேசணும், எங்க பேசணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், நான் ஓடுகிறேன் ஆண்டவரே. சொல்லுவீங்களா? நான் நிற்கிறேன் அப்பா ஆண்டவர் சமூகத்துல. எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடு நான் ஓடுகிறேன். ஹalleluya. நான் ஓட போகிறேன் ஆண்டவருக்காக, ஓட போகிறேன். ஹalleluya ஹalleluya. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காக. நீங்க நின்னா போதும், நான் நிக்கிறேன்னு சொன்னா போதும், ஓடுறேன்னு சொன்னா போதும். ஓடுகிறேன் அப்பா சொல்லுங்க. ஓடுகின்றேன், நான் ஓடுகின்றேன் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் ஆண்டவரே. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். ஆண்டவர் உங்களுடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார், உங்கள் வார்த்தையை அவர் பார்க்கிறார். ஓடுகிறோம் ஆண்டவரே, உம்மை சுமந்து கொண்டு, உம்முடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு, உம்முடைய குணங்களை சுமந்து கொண்டு ஓடுகிறேன், ஓடுகிறேன். இயேசுவுக்காய், இயேசுவுக்காய், என் நேசருக்காய், என் தேவனுக்காய் நான் ஓடுகின்றேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹalleluya. நீங்க நின்னுட்டீங்களே, ஹalleluya சொல்லிட்டீங்களே, அந்த வார்த்தையை அவர் பார்த்துட்டார். ஹalleluya. பரலோகம் மகிழுகிறது உங்களுடைய அர்ப்பணிப்பின் நிமித்தம். ஹalleluya. அர்ப்பணிப்புல ஆண்டவரே எங்களை உறுதியாய் நிற்கும்படி எங்களுக்கு பலனையும் கிருபையும் தருவீராக. எங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளோ, எங்கள் பாரங்களோ, எங்களுடைய கவலைகளோ, எங்கள் சோர்வுகளோ, எங்கள் ஓட்டத்தை முடக்கி விட முடியாது இயேசுவின் நாமத்தினால. அன்றைக்கு குடத்தை இறக்கி வைத்தது போல உங்கள் பாரங்களை ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைங்க. ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த காரியம் எனக்கு ரொம்ப நிந்தையா இருக்கு, தலைகுனிவா இருக்குப்பா, நான் இறக்கி வைக்கிறேன். சொல்லுங்க, இறக்கி வைக்கிறோம், இறக்கி வைக்கிறோம், இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஓடும்படி செய்யுங்க, மான்கால்களை உண்டாக்குங்க. வயதான ஸ்திரீகளுக்கு மூட்டுகள்ல பலன் உண்டாவதாக. கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் உன் வயது வாழ வயது போலாக கடவுது. ஹalleluya. ஓடினாலும் இளைப்படையாதபடிக்கு ஓடுகிற ஒரு ஓட்டம். ஹalleluya. சோர்ந்து போகாமல் ஓடுகிற ஓட்டம். தேவனே, எங்களை பலப்படுத்த
ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், கண்கள், செவிகள், மூக்கு, வாய், ஆண்டவர் எங்கள் வார்த்தைகள், எங்களுடைய பார்வைகள், முக்கியமாக எங்களுடைய எங்கள் இருதயத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். உம்மை சுமந்து கொண்டு ஓடுகிற ஓட்டத்தை எங்களுக்கு தருவீராக. சாட்சியுள்ள ஜீவம் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.